டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நவீன் பாலாஜி டிவியை யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நவீன் பாலாஜி டிவி. இன்றைய நிகழ்ச்சியில் சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஹெர்போ கேர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்கள். அவங்க கிட்ட இன்னைக்கு சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் என்ன, எந்தெந்த மாதிரியான நோய்களுக்கு சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. முதல்ல இந்த சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஹெர்போ கேர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. சித்த மருத்துவம் அப்படிங்கிறது நான் மக்களிடத்தில் இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இன்றைக்கு எல்லா மக்களிடத்துலையுமே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, எளிமையாக நமது வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சலப்படையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எல்லா விதமான வியாதிகளுக்கும் தீர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாதாரணமான ஒரு தலைவலிக்கு கூட நாம் ஒரு மருத்துவரை போயிட்டு ஊசி போட்டுக்கிட்டு இருந்த காலம்லாம் போயிட்டு இன்றைக்கி எளிமையாக நம்ம வீட்டிலேயே நம்ம மருந்துகளை தயார் பண்ணக்கூடிய அளவில் இன்றைக்கு அவ்வளோ விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. இன்றைக்கி பழமையான மருத்துவம், நமது பாரம்பரிய மருத்துவம், தமிழ் மருத்துவம், உலகத்திலேயே தோன்றிய முதல் மருத்துவம் நம்ம தமிழ் மருத்துவம் தான். உலகத்துக்கே முன்னாடி நம்ம தான். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 136 137 மருத்துவ முறைகள் WHO அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதுல தமிழ் மருத்துவம் தான் முதலிடம். ஃபர்ஸ்ட் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவும் நம்ம தான். அந்த பெருமை நமக்கு உண்டு எப்பயுமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வர்ம கலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கலையும் கூட தமிழகத்திலிருந்து பொதிகை சாரலிருந்து உருவாகி அதுக்கு பிறகு இன்னைக்கு உலகம் எங்கும் அக்குப்பஞ்சர்ங்கிற பேர்ல இன்றைக்கு பரவி நிற்குது. இன்னைக்கு அதே மாதிரி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நாலந்தா பல்கலைக்கழகம் தமிழகத்தில் இந்தியாவில் தான் முதல்ல உருவாக்கப்பட்டது. பீகார்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம கட்டிடக்கலையில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நகரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட கட்டிடங்கள் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இது சித்த மருத்துவத்தில் இயற்கை மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாத வியாதிகள் என்பது எதுவுமே இல்லை. நீங்க கேட்டீங்க, அதாவது இதுல எந்த மாதிரி வியாதிகள் குணப்படுத்த முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம்னு சொன்னீங்க. அதுவே ஒரு தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். இதுல குணப்படுத்த முடியாத வியாதிகள் என்பது எதுவுமே இல்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா விதமான நோய்களுக்குமே எல்லா விதமான நீங்க 4448 வியாதிகளை அன்றைக்கே வகுத்து வச்சுட்டாங்க. அது மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கல. இவ்வளவு நாட்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்பதான் விழிப்புணர்வு இருக்கு. இதை நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹெர்போ கேர் மருத்துவமனையில தமிழகத்தில் கிட்டத்தட்ட 36-37 பிரான்ச்சஸ் இருக்கு. 135 டாக்டர்ஸ் அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் அங்க பணியாற்றுறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள். இவர்கள் அத்தனை பேருமே முழுமையாக எல்லா நோயாளிகள், நான் நோயாளிகள் சொல்லவே மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கஸ்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் நோயாளி தான். நானும் நோயாளி தான், நீங்களுமே நோயாளி தான். செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ இன்னைக்கு நல்லா இருக்கவனு கூட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதுங்களா? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நோயாளின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது சிம்டம்ஸ் வெளிப்படுது, அப்போ நோயாளின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ எல்லா விருந்தினர்களுக்குமே நாங்கள் இந்த மருத்துவத்தினுடைய உண்மைகளையும் இந்த மருத்துவத்தினுடைய பெருமைகளையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த நோய்கள் ஏன் உருவாகிறது அப்படிங்கிறத முழுமையாக அவர்களுக்கு விளங்க வச்சிருவோம். முதல்ல மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிச்சு கத்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்க்கை முழுவதும் பசி இல்லாம ஆரோக்கியமா இருக்க. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹெர்போ கேரோட வெற்றியோட ரகசியமே அதுதான். இந்த மருத்துவத்தை முழுமையாக சொல்லிக் கொடுத்துருவோம். இதை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். அதனால முழுமையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். இந்த வாழ்வியல் முறைகள் காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாவற்றையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல் வரமாட்டாங்க. என்னுடைய நோக்கம் வாழ்நாள் முழுவதும் நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்றது இல்ல.
ஓகே. என்னுடைய நோக்கம் வராதீங்க அப்படிங்கிறது தான். ஒரு முறை வந்தீங்கன்னா மறுபடியும் வராதீங்க, ஓகே, அதுதான் என்னுடைய நோக்கம். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி. அப்ப என்ன பண்றோம்னா முழுமையாக சொல்லி கொடுத்து ஒரு சிடியும் கொடுத்துறேன், உங்களுக்கு இலவசமா தான் கொடுக்குறேன். இந்த மருத்துவத்தை பற்றி உண்மைகள், இந்த மருத்துவத்தில் நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வாழ்வியல் முறைகள், என்ன பயிற்சி பண்ணணும், என்ன யோகாசனம் பண்ணணும், எப்படி பிராணாயம் பண்றது, எல்லாத்தையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் போட்டு காலையில 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்கிறதுல இருந்து இரவு படுக்க வரைக்கும் என்ன பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துறோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி நமக்கு வந்து கடவுள் கொடுத்திருக்காரு. நேயர்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் சொல்லிடலாம். ஸோ யாரு பார்க்க வரணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா வருவாங்க. ஹெர்போகேர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் 41 கீழ் 43 சவுந்தரராஜன் தெரு, டி நகர், சென்னை 17. போன் நம்பர் 044-334-23456 85085100000. டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நவீன் பாலாஜி டிவியை யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நவீன் பாலாஜி டிவி.